அனைவருக்கும் வணக்கம் and welcome to our TNPSC AE CIVIL CTCT YouTube channel. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம TNPSC AE Combined Engineering Service Examinationக்கான கீ வந்து பார்க்க போகிறோம் ஒரு கொஷினுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டெக்னிக்கல் கொஷினுக்கான கீஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி சிவில் இன்ஜினியரிங் டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்து எப்படியா இருந்தது ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் தேதி நைட்டு ரெடி பண்ணியாச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் தேதி வந்து போஸ்ட் பண்ணலான்னும் போது ஹெல்த் இஷ்யூனால அதை எதுவும் வந்து என்னால் பண்ண முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிகிராமில் வந்து கேட்டிருந்தேன் யாருக்காவது கீ வந்து தேவைப்படுதா அப்படின்றதுனால நேற்று வந்து சர்வே மாதிரி உங்களுக்கு வந்து போடல. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு 75% நீங்கள் வந்து கேட்டிருந்தனால தான் ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ ஓகேங்களா. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபரன்சஸ் புக் ரெஃபரன்சஸ் அண்ட் பார்த்திங்கன்னா வந்து தனியாக வந்து நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோங்களா, ஸோ அதுக்கான நோட்ஸில் இருக்கிற ரெஃபரன்சஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து கூகுள் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ரெஃபரன்ஸை வச்சு தான் வந்து நம்ம வந்து இந்த இதில் வந்து கீ வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்கேஸ் ஓகேங்களா, ஸோ ஏதாவது ஒரு சில கொஷின்ஸ் வந்து மாறுபடலாம். ஏன்னா வந்து டிஎன்பிசி போர்டு வந்து எப்படி வந்து கீ செட் பண்ணுறாங்கன்றது தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் கீ வரட்டும், நம்ம இப்பொழுதைக்கு வந்து இந்த கீ வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் கீ பார்த்ததுக்கப்புறம் வந்து நண்பர்கள் யாராவது வந்து ஸ்கோர் வந்து தெரிவிக்கிறேன். நம்ம டெலிகிராம் சேனலில் போலாக வந்து போட்டிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 100 பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்டர்டே வந்து போஸ்ட் பண்ணதில் வந்து போலிங் வந்து போட்டிருக்காங்க. ஸோ யாராவது நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்குன்றது தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் டிகிரி ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ராம்ஸ்டன்ஸ் டைப் இன் டெலஸ்கோப் இஸ் டீல்ஸ் வித் இது வந்து டீல்ஸ் வித் தி ஐபீஸ் ஓகேங்களா. இது வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ ஐபீஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் கொஷின் பாருங்கள். The focal length of the object is 12 cm கொடுத்துட்டோம். ஸ்டேடிய இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 4 mm. அந்த லென்த் பிட்வீன் தி அப்ஜெக்டிவ் அண்ட் வெர்டிகல் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா வந்து 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு டோட்டலாக வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கான்ஸ்டன்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கான். ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து 30 மீட்டர் அண்ட் 0.2 மீட்டர். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு வந்து ரைட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். The suitable method for setting out curves on rough roads. ஸோ ரஃப் ரோட்ஸ்னும் போது உங்களுக்கு வந்து ஒரு சில இடத்துல வந்து பிளைனிங் ரோடுன்னு நினச்சிக்கிட்டால நீங்கள் வந்து இது வந்து மாற்றி போட்டிருக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழில் பாருங்கள் ஏற்றத்தாழ்வான அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா டேக்கோமெட்ரிக் மெத்தட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து வரும். நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாருங்கள். இந்த ஸ்பீடாக போகும். ஸோ அப்போ தான் வந்து நிறைய கொஷின்ஸ் பார்க்க முடியும். இந்த டெம்பரேச்சர் கரெக்ஷன் அண்ட் புல் கரெக்ஷன் ஓகேங்களா. ஸோ புல் கரெக்ஷன் வந்து ஆல்வேஸ் வில் பி தி பாசிட்டிவ் இன் கரெக்ஷனாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் வில் பி மேபி பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவாக இருக்கனால அது வந்து மே ஹேவ் ஏ சேம் சேஞ்ச் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகேங்களா. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரப்போகிறதே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து மே ஹேவ் சேம் சைன் ஆர் ஆல்வேஸ் ஹேவ் பாசிட்டிவ். ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து குழப்பமாக இருந்திருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ஆன்சர் பார்த்திங்கன்னா வந்து சி, மே ஹேவ் ஏ சேம் சைன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். இது ஒரு பேசிக்கான கொஷின். ஸோ இஃப் ஷாஃப்ட் இஸ் சைமல்டேனியஸ்லி சப்ஜெக்ட் டு டார்க் ஓகேங்களா. டார்க் டி டேரெக்டாக வந்து கொடுத்துட்டா டார்க் டீன்னு மூமெண்ட் எம்னு வந்து நடக்க போகுது ஒரு ஷாஃப்ட்டில். ஸோ அப்போ வந்து ரேஷியோ ஆஃப் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஷேரிங் ஸ்ட்ரெஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா தரும் 32 m/πd⁴. அதே வந்து பார்த்திங்கன்னா ஷீரிங் ஸ்ட்ரெஸ் பார்த்திங்கன்னா 16t/πd⁴ ஓகேங்களா. ஸோ அப்புறம் வந்து மேலே 32ன்னு இருக்கும், கீழே வந்து 16 இருக்கும். ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா வந்து 2ன்னு வரும் அப்பரில். ஸோ m/t தானே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெண்டிங் தான், அதுக்கப்புறம் தான் ஷேர்னு வந்து கொடுத்துருக்காங்க ரேஷியோவில். ஸோ அப்போ வந்து 2m/t தான் வந்து இதுக்கு ரைட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ வந்து 5th வந்து சி. நெக்ஸ்ட் பாருங்கள். த சென்ட்ரல் டிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் எ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் லென்த் எல் வித் எ மொமெண்ட் எம் அட் அன் எண்ட் இஸ் டேஷ் ஓகேங்களா. ஃப்ரக்சரல் ஆஃப் ரிஜிடிட்டி இஸ் இஐ ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா தான் கேட்டிருக்கான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா வந்து எம் தானே மொமெண்ட் ml²/8a ஓகேங்களா. ஸோ ml²/8a. ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. ஸோ 6th வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வரும். எ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இஸ் லோடட் w per unit length as shown in the figure ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஜென்ரலாக இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு கேட்டுறது வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து கேட்டுருக்கோம் ஓகே. ஸோ டிஃப்ளெக்ஷன் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5w L/4/384 EIன்னு வரணும் ஓகேங்களா. பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கும்போது சிம்பிள் பீம் லோடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் w per லென்த்துன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்மால் w தான் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டான். ஸோ இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா கேபிட்டல் டபிள்யூன்னு கொடுத்தனால நம்ம என்ன பண்ணோம்னா ஜென்ரலாக வந்து கேபிட்டல் டபிள்யூனும் போது ஸ்மால் w இன்ட்டு லென்த்து. ஏன்னா வந்து கேபிட்டல் டபிள்யூனும் போது இது வந்து பாயிண்ட் லோட வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ
பார்த்தீங்கன்னா W இன்ட்டு எல்னு போடுவோம் ஓகேங்களா. ஸ்மால் W இந்த டோட்டல்லேருந்து போட்டிங்கன்னா நம்ம கேபிட்டல் W கிடைக்கும். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா WL பவர் WL கியூப் டிவைடட் பை 384ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீ வந்து எப்படி செட் பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ நார்மலாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்முலா தான். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா பட் இங்கே நோட்டேஷன் கொடுத்துருக்கிறதுல சேஞ்சஸ் இருக்கிறதுனால ஆப்ஷன் டி வந்து வர வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து கீ வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியும். பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம நார்மல் இது பார்த்திங்கன்னா WL பவர் 4 பை 384 EI ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், the elongation in a bar of length L ஓகேங்களா. அதோட டேப்பரிங் யூனிஃபார்ம் லென்த் B அண்ட் ஒரு சைடு வந்து வித்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்மால் பின்னு கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் அதில் டென்சில் ஃபோர்ஸ் Pனாவும் மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி Eன்னு கொடுத்துட்டான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஃபார்முலா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். PL பை B1 மைனஸ் B2 ஓகேங்களா இன்ட்டு TEன்னு வரும் log B1 பை B2. ஸோ இதான் வந்து ஃபார்முலா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பின்றதா கேபிட்டல் பின்னு கொடுத்துருக்கான், B2ன்றதா ஸ்மால் பின்னு கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டி இந்த டீன்ற டேர்மே வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டி ஆப்ஷனில் இது இன்கேஸ் டீயாக இருந்தால் இது வந்து ரைட் ஆன்சர். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இன்கரெக்ட் ஒன் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இன்கரெக்ட் ஒன். ஸோ அதனால் வந்து இது கீ வந்து அவன் எப்படி கொடுக்குறான்னு பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து மேபி நீங்கள் ஆன்சர் நாட் நோன் போட வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணியிருந்தால் பின்னாடி வந்து நம்ம கீ வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்போ நம்ம சேலஞ்ச் பண்ணிக்கலாம் ஏதாவது மாற்றி வந்தது தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி சி பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இ இது ரெண்டுத்துக்கான ரேஷியோ வந்து கேட்டிருக்கான். ஸோ இது ரிலேஷன் உங்களுக்கு வந்து தெரியும், ஈக்குவல் டு 2C × 1 + μ ஓகேங்களா. ஸோ மியூன்றது வந்து பாய்சான் ரேஷியோ. ஸோ 0.25 பட்டினா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து வில் பி தி 0.4 ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா 9th. ஸோ நெக்ஸ்ட் வந்து வருவார் 10th ஒன், a rod tapers uniform from the 30 mm to 15 mm வருவது, அதோட லென்த்து 300ன்னு வருது ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சியல் லோடு 6 kN அண்ட் ஈக்குவல் டு 2 × 10⁵ கொடுத்துருக்கான். இது வந்து ஜென்ரல் ஃபார்ம் தான். சேஞ்ச் இன் லென்த் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ராட் தான் கேட்குறான். ஸோ டெல்டா எல் = PL/AE ஓகேங்களா. PL/AE எல்லாமே வந்து 1 சென்டிமீட்டரில் போடுங்க, இல்லை எம்எம்மில் போடுங்க, இல்லை வந்து மீட்டரில் போடுங்க, கரெக்டாக வந்து பார்த்து போடுங்க. ஸோ இதில் வந்து எம்எம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. எல்லாமே வந்து நீங்கள் டேரெக்டாக அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.025 mm வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு வந்து ரைட் ஆன்சர் ஓகேங்களா. 10க்கு வந்து ஏ. நெக்ஸ்ட் which of the following seating pressure is applied and releasing before the actual loading is commenced அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 kN/m² தான் வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா. ஸோ 11th வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு எஸ்பிடி ஓகேங்களா. எஸ்பிடியில் வந்து டெப்த் வந்து 22 மீட்டர். அது வந்து சாண்ட் டெபாசிட், டென்ஸ் சாண்ட் டெபாசிட். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பர் என்ன வந்து பார்த்திங்கன்னா வந்து 48 டோட்டல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிடியோட வேல்யூ வந்து 48 was observed for n ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் த டென்சிட்டி ஆஃப் த சாண்ட் பார்த்திங்கன்னா வந்து 15 kN/m². இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா n கரெக்டட் ஃபார் தான் ஓவர் பர்டன் ப்ரெஷர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 42ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ 42. ஸோ இதுதான் வந்து ரைட் ஆன்சர். டெல்லி 13 த ஏரியா ரேஷியோ ஆஃப் த ஸ்பிளிட் ஸ்பூன் சாம்பிளர் இஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 112%. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன கொஷின் எப்படி ஐடியா வந்து நம்ம வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அதோட இது ஆன்சர் மட்டும் பார்ப்போம். ஒரிஜினல் கீ வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எப்பயும் போல் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. 4 ஆப்ஷனில் இது எதுக்கு வரும் ஓகேங்களா, மற்ற இது வந்து எதுக்கு வரும்ன்றது தனியாக பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து ஜஸ்ட் வந்து கொஷின் அதுக்கான என்ன கான்செப்ட் அதை வந்து ஆன்சர் ஓகேங்களா. 49 ஐசோபாரிஸ் ஓகேங்களா. ஐசோபார்ன்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் ஒரு வெர்டிக்கல் ப்ரெஷர் ஓகேங்களா. மல்டிபிள் ஆஃப் ஈக்குவல் வெர்டிக்கல் ப்ரெஷர்ஸ் வந்து நம்ம வந்து கனெக்டிங் பண்ணுறது தான் வந்து ஐசோபார். ஸோ எ கர்வ் கனெக்டிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் வெர்டிக்கல் ப்ரெஷர்ஸ் ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 15 பார் இந்த லிக்விட் பிளாஸ்டிக்லேயே வந்து கொடுத்துருப்பான் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஐபி ஓகேங்களா. ஸோ ஐபின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹைட்ரோமீட்டர் அனாலிசிஸில் நம்ம வந்து கிளேவோட கன்சிஸ்டன்சி 50% ஆஃப் பார்ட்டிகல் வந்து ஸ்மாலர் தென் 0.002 mm இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ஆக்டிவிட்டி ஓகேங்களா. ஆக்டிவிட்டிக்கு தெரியும் உங்களுக்கு வந்து ஐபி % ஆஃப் கிளே ஃப்ராக்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து இது ரெண்டுத்துக்கு மைனஸ் பண்ணிங்கன்னா 75 வரும். ஆல்ரெடி ஒரு 15 வந்து கொடுத்துட்டான் கிளே ஃப்ராக்ஷன். அப்போ 75/15 பட்டினா உங்களுக்கு வந்து 1.5 வரும் ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவிட்டியில் வந்து கிரேட்டர் தென் 1.25 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்டிவ் நேச்சர். இதே வந்து பார்த்திங்கன்னா 0.75 to 1.25 ரேஞ்சஸில் வந்து நார்மல்னு வரும். ஸோ லெஸ் தென் 0.75 இருந்துச்சுன்னா வந்து இன்ஆக்டிவில் வரும் ஓகேங்களா. ஸோ நம்ம தனியாக டிஸ்கஷனில் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து நான் அந்த ஃபார்முலாவோட சொல்கிறேன் ஓகேங்களா.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், if a soil particle size is ranging from 2 to 4.75 mm is called. ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஆவரேஜ் சாண்ட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நம்ம இதில் டைப்ஸ் ஆஃப் சாண்டில் பிரிக்க மாட்டோம். ஸோ ஃபைன் சாண்ட், மீடியம் சாண்ட் அண்ட் கோர் சாண்ட் பிரிப்போம். ஸோ ஃபைன் சாண்ட் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ 2 மைக்ரான்லேருந்து ஓகேங்களா. ஸோ 425 மைக்ரான்றது தான் ஃபைன் சாண்டு. 425லேருந்து கிரேட்டர் தென் ஓகேங்களா 2 மைக்ரான்லேருந்து 425 மைக்ரான் வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சாண்ட் ஓகேங்களா. ஸோ 2 mm வரைக்கும் 425 மைக்ரான்லேருந்து 2 mm வரைக்கும் ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சாண்டு. ஃபைன் சாண்ட் வந்து 2 மைக்ரான்லேருந்து 425. இந்த கிரேவல் இருக்குல்ல, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 mmலேருந்து 4.75 mm. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கோர்ஸ், அது நம்ம ஜென்ரலாக வந்து கோர்ஸ் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். இங்கே வந்து கோர்ஸ் ஸ்டாண்டர்ட்னு தரதுனால இந்த கிராவல் சென்டர்கள் இந்த ஆப்ஷன் தான் வரும். ஸோ ஆப்ஷன் டெல்லி தான் வந்து ரைட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 17. ICAO recommended the pavement width of the runway of a class A airport is 45 meter ஓகேங்களா. 45 மீட்டர் தான் அது வந்து ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், the free mean speed on a road is found to be 80 km/h under stopped condition ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வந்து ஸ்பேசிங்கோட டிஸ்டன்ஸ் வந்து 6.9 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலான வெஹிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பர் ஹவருக்கு வந்து 2900 வெஹிக்கல்ஸ் per hour ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 19. the length of transition curve வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கான் அண்ட் width of the design வந்து கொடுத்துருக்கான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து போகிற ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா வந்து 100 km/h. ஹரிசாண்டல் கர்வோட ரேடியஸ் வந்து 200 மீட்டர் வந்து கொடுத்துருக்கான். இதில் ஃபஸ்ட்டு வந்து C = 80 V + 75 வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி அதில் வந்து C ஜென்ரேட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் LS = VQ/CR அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர் பர் செகண்ட்ஸில் வந்து கன்வர்ஷன் ஆகி ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலாக லென்த் வந்து மீட்டரில் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. இது வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 135 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிக்கப் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் கொடுத்துருக்கான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்கரெக்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆக்டிவிட்டி விச் கன்சியூம்ஸ் மேக்ஸிமம் டைம் அப்படின்னு எடுத்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு இஸ் நாட் கால்ட் as a node. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்கரெக்ட் ஒன் ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் வந்து இன்கரெக்ட் ஒன் ஓகேங்களா. 25 பாருங்கள், த டோட்டல் ஃப்ளோட் ஆஃப் ஃபார் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கிவன் ஓகேங்களா. ஸோ நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஃப்ளோட்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதில் மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மினிமமாக இருக்கிற டோட்டல் ஃப்ளோட் தான். ஸோ இதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3. ஸோ 3ன்னு அதுவும் 1 and 2 ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ 20 பாருங்கள், ரீஜனல் சர்வே இன்வெஸ்டிகேட். ஸோ ரீஜனல் சர்வே வந்து என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து போத் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்கல், ஃபிசிக்கல் அண்டு சோசியல் ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து இது கரெக்ட் ஓகேங்களா. ஸோ 20 வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 21. கார்டன் சிட்டி கான்செப்ட் வாஸ் கிவன் பை யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சர் இபென்சர் ஓகேங்களா அவார்ட். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. 21 வந்து ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ எஸ்டிமேஷன் வந்து 2 கொஷின் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 22 பாருங்கள், இந்த அனாலிசிஸ் ஆஃப் த ரேட் குவான்டிட்டி ஆஃப் ட்ரை மேட்டர் பார்த்தீங்கன்னா 10 cubic meter பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க்கு வந்து 3 meter cube ஓகேங்களா, 3 m³ ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து 3 m³ வந்து வரும். ஸோ ஆப்ஷன் பி டெல்லி தான் வந்து இதுக்கு வந்து ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருவாங்க, ஜென்ரலி த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் த தின் பார்ட்டிஷன் வால் இஸ் ஓகேங்களா. ஸோ தின் பார்ட்டிஷன் நம்மளுக்கு வந்து நார்மல் பார்ட்டிஷன் வந்து ரொம்ப திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து ஸ்கொயர் மீட்டர் ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் மீட்டர் தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு ஏரியா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 26. இன் எனி ஷேப் ஆஃப் காலம் கன்ஸ்ட்ரக்டட் த பாண்ட் விச் கேன் பி யூஸ்டு இஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த பாண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இதில் ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பாண்டுன்றதை தெளிவாக கொடுத்துட்டா. ஸோ நெக்ஸ்ட் அதர் தன் தட் இங்கிலீஷ் பாண்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது சிங்கிள் ஃப்ளம்மிஷ் பாண்ட் ஓகேங்களா. சிங்கிள் ஃப்ளம்மிஷ் பாண்டை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ரைட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ 26 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 27 பாருங்கள், இர்ரெகுலர் triangular portion of the arcade formed between the two arches is called என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்பேண்ட்ரில் ஓகேங்களா. ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறது ஸ்பேண்ட்ரில். ஆப்ஷன் பி தான் வந்து ரைட் ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 28. The horizontal member of a stone, brick, wood, steel or reinforced concrete used to support the masonry and the superimposed load எங்கன்னு பாருங்கள் above the an opening. above an openingனா நம்ம வந்து lintels will be provided. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிண்டல் தான் நம்ம கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ அது வந்து ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு ரைட் ஆன்சர். இன்கேஸ் அவன் எதுவும் தரல ஓகேங்களா, சூப்பர் இம்போஸ் லோடட் பிலோ தி ஆர் எபோ த கிரவுண்ட் லெவல் ஓகேங்களா அப்படின்னு கொடுத்துருந்தானா ஆர் எபோ த ஃபூட்டிங் கொடுத்துருந்தா நீங்கள் வந்து பிளிந்த் சூஸ் பண்ண வாய்ப்புகள் வந்து இருக்குது. இங்கே வந்து எபோ ஓப்பனிங் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கனால கண்டிப்பாக வந்து லிண்டல் தான். நெக்ஸ்ட் 29 பாருங்கள், அந்த யூஸ் ஆஃப் காங்கிரீட் மிக்சஸ் ரேஷியோ ஃபார் தி ஃபுட் பாத் அண்ட் காங்கிரீட் ரோட். ஸோ ஜென்ரலாக வந்து ஃபுட் பாத் பார்த்தீங்கன்னா 2.5:3.5 வரணும். ஸோ அதான் இங்கே வந்து ஆன்சர் ஓகேங்களா. ஸோ ஃபுட் பாத்துக்கு காங்கிரீட் ரோடு ஆப்ஷன் சி தான்.
1:2.5:3.5 தான் வந்து இதுக்கு வந்து ரைட் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் 30 வந்து செலக்ட். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இல்லையா வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எது கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அண்ட் அக்ரிகேட்டட் டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்ரிங்கேஜ் வந்து அண்டு க்ரீப் வந்து டிக்ரீசஸ் ஆகும். அதே மாதிரி வந்து கான்ஸ்டன்ட் சிமெண்ட் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்படின்னா இன்க்ரீஸ் இன் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இருந்துச்சுன்னா இன்க்ரீஸிங் போத் ஸ்ரிங்கேஜ் அண்ட் க்ரீப் வந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ இமிடிட்டி நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ இது இமிடிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணும், பட் வந்து நாட் அஃபெக்டட்னு கொடுத்துருக்கனால அது வந்து கிடையாது. ஸோ 1 and 2 மட்டும் தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 31 the range of aluminum desirable in good earth brick for manufacturing will be 20 to 30% of alumina. ஓகேங்களா. ஸோ 20 to 30% of alumina. நெக்ஸ்ட் 30 பாருங்கள். when a uniformly loaded ஓகேங்களா டிஸ்ட்ரிபியூட்டர் லோடட் ஷார்ட்டர் தன் த ஸ்பேன் வந்து கிரிட்டில் வந்து போயிட்டுருக்கு, லெஃப்ட் டு ரைட்டில் வந்து போயிட்டுருக்கு. அதில் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அடுத்த செக்ஷனில். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து இந்த லோடோட பொசிஷனை வந்து நம்ம வந்து சச் இந்த செக்ஷன் எப்படி டிவைட் பண்ணுதோ அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பேனை வந்து டிவைட் பண்ணணும். ஸோ அதை வந்து ஆப்ஷன் டி தான் வந்து ரைட் ஆன்சர், டெல்லி. ஸோ 32 வந்து ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 33 ஸ்டீல் ராட் வந்து பார்த்திங்கன்னா 5 மீட்டர் லாங் இருக்குது, 40 mm வந்து டயமீட்டர் இருக்குது. இஸ் யூஸ்டு வைஸ் காலமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 2 ஃபிக்ஸ்டு, அதை 2 வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதை வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் வந்து கிரிப்ளிங் லோடு வந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கான வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.48. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ரைட் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 34 பாருங்கள். த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் மெத்தடோட டியூஎஸ்ஆர் வந்து கொடுத்துருப்பா. அது வந்து எப்படி வரும்ன்றது இது வந்து ரைட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 and 4 வந்து ரைட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து கைனடிக் ரெடியூடன்சி வந்து கிரேட்டர் தென் ஸ்டாட்டிக் ரெடியூடன்சி இன் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். ஓகேங்களா. ஸோ அது வந்து ஃபோர்ஸ் மெத்தடில் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 34க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 35 நாய்ஸ் பொல்யூஷன் ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ரூல்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா இந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2000. ஓகேங்களா. இந்த இயர் வந்து 2000. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 36 a horizontal board spanning the entire width of the trench is called. ஸோ ஓகேங்களா horizontal board அது வந்து trench is called என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து மேபி வந்து மெஷரிங் போர்டு வந்து இருக்கலாம். அந்த 36 வந்து கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸோ ஒரிஜினல் கீ வந்தால் தான் தெரியும். ஸோ ரெஃபரன்சஸ் எதில் பார்த்தா வந்து கரெக்டாக வந்து கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் வந்து 37 பாருங்கள். அன்ட்ரீட்டட் சாலிட் வேஸ்ட் வெயிட்ஸ் அபவுட்ஸ். ஓகேங்களா. அன்ட்ரீட்டட் சாலிட் வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது அதிகபட்சம் எவ்வளோ இருக்கும்? 300 to 600 kg per meter cube வந்துருக்கும். ஸோ 300 to 600 kg per meter cube. 37 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 38 பாருங்கள். The formula which has absolutely no relevances with the design of water supply condition பார்த்தீங்கன்னா வந்து தேம்ஸ் ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இது தேம்ஸ் ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 39 ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஸ்லோ ஸ்லாண்ட் ஃபில்டர். ஓகே. ஸ்லோ ஸ்லாண்ட் ஃபில்டரோட ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கும், ரேஞ்சஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 to 200 liters per hour per meter square. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 40 பாருங்கள். ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 million liters ரா வாட்டர் பர் டே வரும். பட் பார்த்திங்கன்னா ஆலம் டோசேஜ் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறது 15 ppm. அதில் வந்து அமௌண்ட் ஆஃப் ஆலம் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.77 கிலோ நியூட்டன். ஓகேங்களா. 1.77 கிலோ நியூட்டன். ஆப்ஷன் சி தான் வந்து ரைட் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 40 the element of a plate grider designated to resist bending moment acting on its. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதில் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஞ்சஸில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஃப்ளாஞ்சஸ். ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் வந்து இது கரெக்டுங்க. மோஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் யூஸ்ட் எஸ் எ பீம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐ செக்ஷன். ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 43. ஸோ 43 பார்த்திங்கன்னா உங்களுக்கு the average shear stress for a rolled steel beam is calculated by dividing ஓகேங்களா the shear forces by. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிராஸ் வெப் ஏரியா தான் வச்சு நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ கிராஸ் வெப் ஏரியா. ஸோ 43க்கு வந்து ஆப்ஷன் இ ஆப்ஷன் டி. ஓகேங்களா. ஆப்ஷன் வந்து சி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 44 a slab supported only by columns and without beams is termed as பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் ஸ்லாப். ஓகேங்களா. ஸோ ஃப்ளாட் ஸ்லாப் தான் வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 45 பாருங்கள்.
மெத்தட் இன் விச் பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் கெப்ட் வில் பிலோ தி மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் தான் நம்ம வந்து பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்தது ரைட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 46 பாருங்கள். when volume of cutting is equal to the volume of the filling is called as a balancing depth ஓகேங்களா. ஸோ பேலன்சிங் டெப்த் டெல்லி தான் வந்து ரைட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 47 the proportion of water delivered and beneficially used on the project is given by பார்த்தீங்கன்னா வந்து water use efficiency ஓகேங்களா. water use efficiency ஆப்ஷன் டெல்லி தான் வந்தது ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் தி வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இன் தி பவுண்டரி லேயர்ஸ் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து y ஒரு 1/7 இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் சி ஓகேங்களா 6. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ பாருங்கள் the following factors determine the friction factor for a turbulent flow. ஸோ turbulent flow பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரஃப் பைப்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் அண்ட் ரிலேட்டிவ் ரஃப்னஸஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு வந்து ரைட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 50 find the pressure at the depth of 100 meter below the free water surfaces in the reservoir is ஓகேங்களா. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ 100 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆப்ஷன் சி தான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இப்சோமீட்டர் டீல்ஸஸ் வித் ஸோ இப்சோமீட்டர் வந்து என்ன டீல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பாயிலிங் டெம்பரேச்சர் வந்து கொடுக்குறது ஓகேங்களா. ஸோ இப்சோமீட்டர் பாயிலிங் டெம்பரேச்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் to an imaginary line joining intersection points of an cross or optical eyepiece ரெண்டுத்துக்கு வந்து கொடுக்குற இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி லைன் ஆஃப் சைட்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ லைன் ஆஃப் சைட்ஸ் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 53 பேலன்சிங்ஸ் ஆஃப் சைட் மீன்ஸ். ஸோ பேலன்சிங்ஸ் ஆஃப் சைட் மீன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி மேக்கிங் த டிஸ்டன்ஸ் த ஃபோர் சைட் அண்ட் பேக் சைட் வில் பி த ஈக்குவலாக இருக்கணும் அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் ஸ்டேஷன்ஸில் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 54 the reading taken on the benchmark வந்து 100 மீட்டர் அப்படி ஆர்எல்ல வந்து இருக்குது. டாப் ஆஃப் த பில்டிங் பார்த்தீங்கன்னா 1.5 இன்வெர்டரோட லெவல் வந்து 2 மீட்டர். ஸோ இது வந்து டோட்டல் அடிஷன் எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா வந்து 103.50 ஓகேங்களா மீட்டர்ன்றது தான் ரைட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து 50 to avoid mechanism formation the trusses must have an space in என்ன ஷேப்பில் இருக்குன்னா ட்ரையாங்குலர் அண்ட் ஷேப்பாக வந்து இருக்கணும் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி சி தான் வந்து ரைட் ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 56 a bar of square cross section of a side வந்து ஆல்ஃபா அந்த மாதிரி கொடுத்துட்டு ஆங்கிள்ஸ் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அதுக்கான ஆன்சர் 56க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி ஓகேங்களா p/2a² ஓகேங்களா. ஸோ p/2a² தான் வந்து ரைட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 57 fully supported beam வந்து கேரிங் பாயிண்ட் லோட் W as shown இந்த இது வந்து கொடுத்துட்டான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து கேட்குறது வந்து ஸ்லோப். ஸோ ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு பாயிண்ட் லோட் வந்து ஸ்லோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் வரும் ஆமாம் தானே. ஸோ வந்து இதே வந்து பார்த்திங்கன்னா வந்து யூடியில் இருந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லோப் வந்து க்யூபாக வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா வந்து WL²/16EA ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் the point of contraction occurs in எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் ஹேங்கிங் பீம்ஸ். ஸோ இது எல்லோரும் வந்து கரெக்டாக போட்டிருப்பீங்க ஓவர் ஹேங்கிங் பீம்ஸ் வந்து ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50 cantilever beam having a length வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் as an uniformly distributed load of 2 kN/m. அப்போ வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வந்து 100 வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு WL²/2 ஓகேங்களா. ஸோ WL²/2 போடும்போது உங்களுக்கு வந்து 100 வரும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் identify the wrong statement ஓகேங்களா. thermal stresses are induced in your body due to the changes in the temperature. அது வந்து பார்த்தீங்கன்னா thermal stresses is known as thermal stress இந்த மாதிரி வந்து எல்லாமே நிறைய கொடுத்துருப்போம். இதில் வந்து எது இன்கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் வந்து இன்கரெக்ட் ஓகேங்களா. the body is allowed to expand or contract freely, stresses are set up in the body இதுதான் வந்து இன்கரெக்ட் 1 ஓகேங்களா. ஸோ இந்த இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பைல் வந்து 4/3 அதோட வந்து 350 mm வந்து கொடுத்துருப்பான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3408 ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் வந்து ரைட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெட் அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டி ஓகேங்களா. ஜெனரலாக வந்து ஃபார்முலா வந்து சிஎன்சி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபார் தி பியூர்லி கொகிசிவ் சாயில். அதில் வந்து நெட் அல்டிமேட்டுக்கு ஓகேங்களா. இது வந்து வெறும் அல்டிமேட் கொடுத்ததில் வந்து ப்ளஸ் காமா டிஎஃப் வந்து வந்துருக்கும். ஸோ அதில் நெட் அல்டிமேட்னா இது வந்து வராது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 57 kN/m² ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இது ரைட் ஆன்சர். பாருங்கள் டெலன்டென்சி கரெக்ஷன் ஃபார் என் saturated fineness in standard penetration test is option A n = 15 plus 1/2 n power 1 minus 15 ஓகேங்களா.
ஸோ 65 63க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 66 ஒன் செகண்ட் 64 ஓகேங்களா. ஸோ 64 பாருங்கள், the density index is equal to ID equal to E max minus natural divided by E max minus E minimum. ஸோ ஃபார்முலா தான். ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு வந்து ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 65 a busy airport the wind coverages may be increases to எவ்வளோ வந்து இன்க்ரீசஸ் ஆகலாம்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 98% to 100%. ஆப்ஷன் டெல்லி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 60 ஓகேங்களா. ஏர்போர்ட் பார்க்கிங் பேட்டர்ன் விச் ஆக்குபைசஸ். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பார்க்கிங் பேட்டர்னில் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்பேசிங் ஆர்பைஸ் பார்த்திங்கன்னா வந்து பேரலல் பார்க்கிங் தான் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேசஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். ஸோ பாருங்கள் which following plays a vital role in the preventing conflicting movements and thus the accidents derailments in railways. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து இன்டர்லாக்கிங்ஸ் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டெல்லி. ஸோ இன்டர்லாக்கிங் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 68 the maximum degree of curvature of a meter gauge. ஸோ மீட்டர் காஜ் பார்த்தீங்கன்னா வந்து 16 ஓகேங்களா. ஸோ மீட்டர் காஜ் பார்த்தீங்கன்னா 16. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராட் காஜ் வந்து 10, அது வந்து நேர காஜ் வந்து 40 ஓகேங்களா. ஸோ அது மட்டும் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருந்தால் சரி. ஸோ நம்ம ரயில்வே இன்ஜினியரிங் நம்ம வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் 16 பாருங்கள், while deriving the formula for the length of valley curve is assumed to be that the dash headlight பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து above the road surface இருக்குன்னா வந்து 75 ஓகேங்களா. 75 மீட்டர் 0.75 மீட்டர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 சென்டிமீட்டர் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி. 70 பாருங்கள், as per census 2011 the number of non-statutory census town and USs in India பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3892 ஓகேங்களா. ஸோ 3892 தான் வந்து ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 71 an approximate quantity of steel in reinforced cement concrete per cubic meter of concrete is பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2% ஓகேங்களா. 1 to 2%. ஆப்ஷன் ஏ 71. ஸோ ஓகேங்களா. நெக்ஸ்ட் 72 a person who takes the loan against the security. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து எஸ்டிமேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம வீடியோஸில் வந்து சொல்லியிருப்போம். ஸோ மான்டேகர் ஓகேங்களா. அது ஈஸியான ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்லியிருப்போம். ஒன்ஸ் பார்க்கலாம், அதை வந்து பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the most popular types of organization used for the civil engineering constructions ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டான ஆன்சர் வந்து லைன் ஆர்கனைசேஷன் ஓகேங்களா. லைன் ஆர்கனைசேஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு வந்து ஸ்டீல் இது பார்த்தோம்னா பர்சன்டேஜ், இது மேபி 2 to 3% வந்து இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டான இது வந்து எக்ஸாக்டான ஆன்சர் வந்து இது இல்லை. ஸோ கீ வந்து அதனால தான் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா 24 டம்மி ஆக்டிவிட்டீஸ் ஆர் யூஸ்டு டு. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கொடுக்குறது ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி வந்து ரைட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 கிரிட்டிக்கல் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்கஸ்ட் பார்த்தா தான் இருக்கும். இஸ் ஆல்வேஸ் லாங்கஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் 70 echoes and formed due to the reflections of a sound when the reflecting surfaces are situated at a distance ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இது வந்து greater than 17 மீட்டர் தான் வந்து ரைட் ஆன்சர் ஓகேங்களா. greater than 17 மீட்டர் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 7 the minimum size for the location of gasoline filling station. ஸோ 30 by 36.5 மீட்டர். ஆப்ஷன் பி தான் வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 78 சே ட்ரூ ஆர் ஃபால்ஸஸ் அப்படி வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஃபேட் லைன் மாற்றம் இது வந்து ரிலேட்டடாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 2 ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஸோ ஆப்ஷன் சி போத் ஆர் ஃபால்ஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 79 the concrete in which no preliminary tests are performed for designing the mix is ordinary concrete. ஸோ எந்த டிசைனும் நம்ம வந்து பண்ணுறது வந்து ஆர்டினரி காங்கிரீட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 80 the finest modulus. ஸோ இது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இந்த 7.82 minus 6.14 6.14 minus 2.78 படினா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 50% வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் வந்து ரைட் ஆன்சர் ஃபார் த 18 கொஷின் ஓகேங்களா, 80வது கொஷினுக்கு. ஸோ நெக்ஸ்ட் 81 பாருங்கள் the size of holes providing for blasting in quarry is done ஓகேங்களா to the stones பார்த்தீங்கன்னா வந்து 20 to 40 மீட்டர் வைடு இருக்கணும். அதே மாதிரி வந்து 1 to 2.5 மீட்டர் வந்து டெப்த் வந்து இருக்கணும் ஓகேங்களா. ஆப்ஷன் சி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 82 the Euler's buckling loader for the column fixed at one end and வந்து pinned at other end வரும்போது நம்மளுக்கு L by square root of 2 வரும். அதனால் வந்து 2 pi squared E by L squared ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ இது பார்த்திங்கன்னா ரிப் ஷார்டனிங் இன் ஆர்ச்சஸ். ஸோ ரிப் ஷார்டனிங் வந்து நம்மளுக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகுது ஆர்ச்சஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஹரிசாண்டல் த்ரஸ்ட் வந்து ஆர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் த்ரஸ்ட், இது ரெண்டும் வந்து கொஞ்சம் வந்து டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரிஜினல் கீ வந்ததுக்கப்புறம் வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரெஃபரன்சஸ் நீங்கள் வந்து எங்கேயாவது கண்டுபிடிச்சிங்கன்னா வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா. 83. ஸோ நெக்ஸ்ட்
which of the following is not an anthropogenic causes of air pollution. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து லைட்னிங் விழுந்தால் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி இதில் வராது. ஓகேங்களா, இந்த கேட்டகரியில் வராது. ஸோ இது வந்து பர்னிங் ஆஃப் ஃபாரஸ்ட்ஸ் டியூ டு த லைட்னிங், ஆப்ஷன் டி தான் வரும் 84க்கு. ஸோ நெக்ஸ்ட் 85 பாருங்கள். which of the following is a way to reduces traffic noises in highways. ஸோ இது வந்து என்ன, நார்மலாக வந்து வெஜிடேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நாய்ஸஸ் அண்ட் ஆல்சோ ஹெட்லைட்டோட ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து அந்த லைட்டை வந்து ப்ரிவென்ஷன் வந்து கொடுக்கும். ஓகேங்களா, கிளாரிங்ஸ். ஸோ அது வந்து என்ன, ரைசிங் திக் வெஜிடேஷன்ஸ் அண்ட் ட்ரீ க்ரோவிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, அதில் அந்த ஹைவேஸில். நெக்ஸ்ட் போய் பாருங்கள், அந்த ஃப்ளோ வெலாசிட்டி ஆஃப் அ சீவர் பைப் ஷுட் பி டிசைன்ட் ஸோ ஆஸ் டு அச்சீவ். ஸோ என்ன வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெய்தர் ஸ்லிட்டிங் ஆர் நார் ஸ்கோரிங் அட் தி பாட்டம். ஓகேங்களா, ஸோ 86க்கு வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 87. A blow-off valve is provided in a water distribution system is at எங்கே இருக்குன்னா low ends. ஓகேங்களா, at low ends, low points. Next 88. The self-equilibrium patterns of stresses that formed during the manufacturing and subsequent cooling. ஸோ வெல்டிங் அண்ட் ஃப்ளேமிங் கட் ஆஃப் வந்து நடுமையாக நடக்குதுன்னா அது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா தெர்மல் ஸ்ட்ரெஸஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் பி பாம்பே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 89. ஐடென்டிஃபை த கரெக்ட் சீக்வன்சஸ் கேட்டிருக்கான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான சீக்வன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் விண்டு ஸ்பீடு, அப்புறம் டிசைன் விண்டு ஸ்பீடு, அதுக்கப்புறம் விண்டு ப்ரெஷர், நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து விண்ட் லோட். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து ரைட் ஆன்சர் 89க்கு. நெக்ஸ்ட் 90 பார். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரஸ்டு காங்கிரீட் பீம்ஸில் நம்மளுக்கு டோட்டல் மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் என்ன ரேஞ்சஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 to 360 kg per m3. ஓகேங்களா, ஆஃப் காங்கிரீட். 90க்கு வந்து ஆப்ஷன் பி 90. ஓகேங்களா, ஸோ as simply supports or at zero of moments the condition development to be satisfied is. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LD 1.3 m1/v + L0. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 92. ஸோ 92 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் கம்ப்ரெஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இன் பீம். ஓகேங்களா, வித் வந்து 3 and 500. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து 6000 mm². ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 93. ஸோ 93 பார்த்தீங்கன்னா வந்து இந்த லிமிட்டட் டிசைன் மெத்தட் ஆஃப் காங்கிரீட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா 1.15. ஸோ 1.15 இது எல்லாமே வந்து கட்டாக போட்டிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 94. the ratio. ஓகேங்களா, ஸோ ரேஷியோ ஆஃப் தி டோட்டல் வாட்டர் சப்ளை டு தி கிராப்ஸ் டியூரிங் இட்ஸ் பேஸ் பீரியட்ஸ் டு இட்ஸ் ஏரியா. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டியூட்டி தான் வரும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட எவ்வளோ வாட்டர் சப்ளை பண்ணுறோம், எவ்வளோ ஏரியாக்கு சப்ளை பண்ணும்போது டியூட்டி தான் வந்து வரும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 94க்கு வந்து ஆப்ஷன் ஏ. 95 பாருங்கள். when the canal and the stream meet each other. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேனலும் ஒரு ஸ்ட்ரீம் வந்து ஒரே இடத்துல மீட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் கிராசிங் சொல்லுவாங்க. சேம் லெவல் இருக்குன்னா லெவல் கிராசிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் டி தான் வந்து ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ லெவல் கிராசிங் தான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 96 பாருங்கள். the side slope of an cyclotic weir. ஓகேங்களா, cyclotic weir வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1/4. ஓகேங்களா, ஸோ 1 horizontal 4 vertical. ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் 96 பாருங்கள். if the flood discharges Q. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா டைரக்ட் ஃபார்முலா கிட்ட இருக்கோம் ரைவிஸ். ஸோ ரைவிஸ் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஷார்ட்கட்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அது வந்து 2/3 வரும். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி தான் வரும். CA பவர் 2/3 ரைவிஸை பிரிச்சோம்னா 2/3 வரும். ஸோ ஆப்ஷன் சி. 8. the formula which is most appropriate to design the pressure pipes. ஓகேங்களா, ஸோ ப்ரெஷர் பைப்ஸ்னு வரும்போது வந்து நமக்கு டார்சி வெய்ஸ்பெக்ஸ் ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ டார்சி வெய்ஸ்பெக்ஸ் ஃபார்முலா தான் வந்து ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் பி பாருங்கள். the Bernoulli's equation. ஸோ Bernoulli's equation வந்து ஆப்ஷன் டி தான் வந்து ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இது வந்து இதுதான் வந்து ரைட் ஒன். ஸோ டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் ஹசார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பான். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபயர் ஹசார்ட்ஸ் விச் ரெஃபர்ஸ் டு த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஃபயர் அக்யூரிங் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் இன்சைட் த பில்டிங் இட் செல்ஃப். ஸோ இன்சைட் த பில்டிங் வந்து இட் செல்ஃப் அதுக்குள்ளேயே வந்து இது பரவிட்டு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் ஹசார்ட்ஸ் வந்து வரும். ஸோ இது வந்து நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இது வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் 101. ஓகே, ஸோ ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ரிமைனிங் இருக்கிற 100 கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வீடியோ எப்படி இருந்தது வந்து கமெண்ட்லாம் தெரிவிங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து மாறுபட்டு நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தால் அந்த ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் வந்து தெரிவிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து டெலிகிராம் சேனல் என்ன பண்ணிங்கன்னா போலிங் வந்து கொடுத்துருப்போம். உங்களோட மார்க்ஸ் வந்து எவ்வளோன்றது நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்றது ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் வந்து போல் பண்ணிடுங்க. ஓகேங்களா, நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.